தமிழகத்தில் பாஜக அரசியல் செய்வதா அரசியல் நடந்து தொடங்குகிறதா திருமாவளவன் எப்படி? இல்ல, திருமாவளவன் எனக்கு ஒரு ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, திருமாவளவனுக்கு திமுக ஆட்சி மேல நம்பிக்கை போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. குழு அமைக்க கூடாதுன்னு செந்தில் பாலாஜி சொல்றாரு, காங்கிரஸ் குழு அமைக்கணும்னு திருமாவளவன் சொல்றாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, குழு அமைச்சதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ குழு அமைச்சதுனாலதான் உண்மை வெளிவர தொடங்கி இருக்கிறது. அவங்க சாதாரண மனிதர்கள் அல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கு வேணா நீங்களும் போய் ஒரு குழு அமைச்சு போய் பாருங்க, யார் வேண்டான்னு சொன்னா. ஆக மக்கள் மீது அக்கறை இருக்கிறது. அதனாலதான் முதல் நாள் மாநில தலைவர் போனார், நானும் போனேன். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த நாள் மரியாதைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதம அமைச்சரிடமிருந்து நேரடி செய்தியை சொல்லி அமைச்சார். உங்க ராகுல் காந்தி அது வரைக்கும் நீங்க கவலைப்படலையே. அதனால நீங்க சொல்லி காப்பி அடிக்கிறத சொல்றீங்க. எங்களுக்கு உண்மையிலே மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, மக்கள் மீது அன்பு இருக்கிறது. மக்களுக்கு அவங்க துன்பப்படும் போது ஆதரவா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். இல்ல, தமிழக மீது அப்ப அக்கறையா இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றாரா? இறந்தவர்கள் தாவாக்க காரணங்கள் நமக்கு தெரியாது, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தாலும் தெரியாது, விஜயின் விசிறிகளான்னு தெரியாது. தமிழர்கள் சாமானிய மக்கள், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரும்பொழுது அவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்றாங்களா? இதுவே தவறான கருத்து. எப்ப பார்த்தாலும் மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாருன்னு சொல்லும்போது முதல் தமிழகத்தை பாருங்க. இன்னைக்கு ஒரு பெண் 2 காவலர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். உடனே அங்கே இது நடக்குது, இங்கே நடக்கக்கூடாதுன்னு கேட்பீங்களா? ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்பட்டமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். செந்தில் பாலாஜி அவர் அரசியலா பார்க்கல, மற்றவர்கள் அரசியலாக பார்க்கிறார்கள். ஏன்னா அவர் அரசியல் செய்யக்கூடியவர். அதனால் உண்மை வெளிவர வேண்டும் என்பது எனது கருத்து. கரூர் விவகாரத்துல கட்சியினுடைய தலைவர், தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அந்த இடத்துல இல்ல, உடனே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி மேம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லாருமே ஒரு தலைவர் நேரடியா சந்திக்க வேண்டும். ஆனா நீதிபதியே சொல்லியிருக்காரு என்னன்னா, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோடு ஒரு பாப்புலரான நடிகரை ஒப்பிட முடியாது. ஏன்னா அவங்க வெளியே வரும்போது ஏற்கனவே இருக்கிற சூழ்நிலை மிக மோசமாகி அதனால மக்கள் திருப்பியும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பது நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று மாற்று கருத்து இல்லை. ஆனா சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடந்து கொள்வதும் அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நடப்பது என்பது நம்ம விவரிக்கக்கூடிய ஒன்று தானே. இல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காலையிலிருந்து அவங்க தொண்டர்களை கைது செய்யப்படுகிறார்கள். காலையிலிருந்து அவங்களோட பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதியப்படுகிறது. நாம ஒரு கேள்வி கேட்டா, ஏன் கலெக்டர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல, எஸ்பி மேல நடவடிக்கை இல்லை, என்ன விசாரணை வரட்டும் சொல்றீங்க. ஆனா விசாரணை முடிவு வரதுக்கு முன்னாலே தாவேகா தொண்டர்களை நீங்க கைது செய்றீங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பது அவருக்கு பலமா இருக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வருகிறது. தான் தொண்டர்கள் எந்த விதத்திலையும் டிமாரலைஸ் ஆயிடக்கூடாது, உங்க பக்கபலமா நாம இருக்கிறோன்ற சூழ்நிலையை மக்களுக்கு அவர்கள் உணர்த்த வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்போது அவர் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு.